நம்முடைய தேவன் கடந்த நாள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்தார். இந்த புதிய நாளை காணும்படியான கிருபையை தந்தார். நாம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். பாடல்களை பாடி துதிகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பாடல்களை நாம் பாடுவோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். நம்முடைய கர்த்தர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். ஆமென். அவரை
நம்முடைய காலமெல்லாம் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நெருங்கி வந்து நம்முடைய குரலை கேட்டு நமக்கு விடுதலை செய்வார். ஆமென். நமக்கு உதவும் கர்த்தர் நமது நடுவிலே இருக்கும் வரையில் நமக்கு எதிராய் யாரும் நிற்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நமது பலனும் நமது மீட்பும் நமது கீதமும் நாம் நம்பியிருக்கும் கேடயமும் நமது கோட்டையுமாய் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம் பக்கம் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். நம்மை எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாது, எந்த ஒரு பாவமும் நம்மை தொடராது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமை மிக்க தேவன் நமக்கு பல செயல்களை செய்வார். நாம் காலமெல்லாம் உயிரோடு இருக்கும் காலம் வரை நம்முடைய தேவனுக்கு நம்முடைய சாட்சிகளை நாம் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லும்படியாக நாம் ஜீவியம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்த தாவீதை ராஜாவாக்கிய நம்முடைய தேவன் நம்மை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற நம்முடைய தேவன் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. குப்பையிலே இருந்து எலியனை தூக்கி எடுத்த தேவன் நம்மையும் சிங்காசனத்தில் அவரோடு கூட ஆட்சி செய்ய எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியங்களுக்கென்று நாம் பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். கடந்த நாளிலே சங்கீத புஸ்தகம் 90ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 91வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நாம் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி வாசம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரையே நோக்கி, அவரே நம் அடைக்கலம், அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம் தேவன். நாம் நம்பியிருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு ஒத்தாசையாய் இருப்பார். ஆமென். அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென். எந்த ஒரு நமக்கு எதிர்கொண்டு வருகிறவர்களுக்கும் நாம் பயப்பட வேண்டாம். கொள்ளை நோய் வருகிறதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். யாவற்றுக்கும் நம்மை தப்ப வைத்து நம்மை நடத்துவார் நம்முடைய தேவன். ஆமென். அவர் சிறகுகளாலே நம்மை மூடி காப்பார். அவர் செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் தருவார். ஆமென். நாம் செய்வதெல்லாம் அவருடைய சத்தியத்தின் பாதையிலும் அவருடைய நீதியின் பாதையிலும் நடந்து அவருடைய கேடகத்தையும் பரிசையும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். ஆமென். அவர் அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி அழகாக காப்பார். ஆமென். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நாம் பயப்பட வேண்டாம். உலகத்திலே எந்த ஒரு திகில் ஏற்பட்டாலும் நாம் கலங்காதிருப்போம். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பக்கத்தில் 1000 பேரும் நம்முடைய வலது பக்கத்தில் 10,000 பேரும் நம்ம எதிர்த்து நின்றாலும் அது நம்மை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட எப்போதும் இருக்கும். நம்முடைய விரோதிகளுக்கு வரும் பலனை நாம் காணலாம். நாம் நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருக்கும் பொழுது நம்முடைய நீதிமான்களுக்கு வரும், நம்முடைய துன்மார்க்கருக்கு வரும் பலனை நம்முடைய கண்கள் காணும். ஆமென். நாம் அவருடைய பாதத்திலே பொறுமையுடன் நீதியுடன் சத்தியத்துடன் நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிற தேவனை நாம் காணலாம். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு அடைக்கலமான நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து துதிப்போம். பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. ஆமென். நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்க அவருடைய தேவதூதர்களுக்கு நம்முடைய தேவன் கட்டளையிடுவார். ஆமென். அவரை நம்புகிற பிள்ளைகள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடலாம். ஆமென். நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தரிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். அவருடைய நாமத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வார்.
ஆபத்து நம்மோடு வரும்பொழுது நம்மை அதிலிருந்து தப்புவித்து நம்மை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காணும்படியான பாக்கியத்தை நமக்கு தருவார். ஆமென். நம்முடைய தேவன் நல்ல சர்வ வல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையினால் நாம் இந்த நாளை காணும்படி இந்த புதிய